Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1026 பார்ட் 1. ஓபன் பண்ணா கைடோவோட கோட்டையே சும்மா தகன்னு ஜகஜோதியா கொழுந்து விட்டு எரியுது. அந்த ஒரோச்சி பார்த்துட்டு என்ன ஒரு கண் கொள்ளா காட்சி, நல்லா எரிங்க, தீ புடிச்சு எரிங்க, சூப்பரா எரிங்கன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். என்ன இருந்தாலும் தீ புடிச்சு கோட்டையே எரியுது. கைடோவோட ஆளுங்கெல்லாம் வந்து அணைக்க மாட்டானுங்களா என்ன? ஏந்தா நமக்கு மட்டும் இப்படி அடுத்தடுத்து பிரச்சனையா வருதோ தெரியலையே, எந்த பன்னாடப்பைய பார்த்து விட்ட வேலைன்னு தெரியலையேன்னு சொல்லி எல்லாம் முக்குன்னு முக்கி தண்ணி அடிச்சுட்டு இருப்பானுங்க. ஆனா ஒரோச்சி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடம் எங்க இருக்குன்னு விசாரிப்பான். ஃபுக்குரோகுஜிக்கு இந்த கேசல பத்தி A to Z சொல்ல போனா மூல முடுக்கு எல்லாமே அக்கு வேற ஆணி வேற தெரியும். அதனால வாங்க நான் கூட்டு போறேன்னு கூப்பிட்டு போவான். இவன் மேல கைய வச்சதுக்காக இந்த மொத்த ஐலாண்டையுமே கொளுத்துன்னு கொளுத்தி கம்ப்ளீட்டா சோழிய முடிக்க போறான். இது மட்டும் கைடோக்கு தெரிஞ்சதுன்னா கண்டம் பண்ணிடுவான். என்ன பண்றது, மேல பிஸியா இருக்கானே. அதே நேரம் கின்னு டெஞ்சரோ மத்தவங்க எல்லாருமே அடிச்சு புடிச்சு மொமன்சுகேவை தேடி ஓடிட்டு இருக்காங்க. அவங்களால நம்ப முடியல, என்ன திடீர்னு எல்லா இடமும் இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. அப்போ ஒரோச்சி பாத்தீங்கன்னா, நான் தாண்டா இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவை ரூல் பண்ணுவேன், என்ன தவிர எவனும் குறுக்க வரக்கூடாது, வந்தான்னா அவனை கொல்லுவேன். டே கைடோ, உன்னோட புது ஒனியஷிமா ப்ராஜெக்ட நான் மொத்தமா எரிச்சு காட்டுறேன்டான்னு வண்டையா டைலாக் பேசிட்டு போகும்போதான் கின்னோட டீமும் ஒரோச்சியை மீட் பண்ணிடுவாங்க. அட அறவே காடுகளா, நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களான்னு ஒரோச்சிக்கு கடுப்பாகும். இந்த ஃபுக்குரோகுஜி நியாயமா கின்னோட சைடு தான் இருந்திருக்கணும். ஆனா அவன் ஒன்னா நம்பர் காவாலி பாயில இருந்திருக்கான். ஒரோச்சி கிட்ட நீங்க போய் உங்க வேலையை பாருங்க தலைவரே, நான் இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறாமா. ஒரோச்சி நம்மளுகளை புடிச்சு வண்டையா திட்டுவான். எதுக்கிட்டா தேவையில்லாம சாவ தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிருங்க. உங்க எல்லாத்தையும் கிறுக்கு பிடிச்சிருக்கா? 20 வருஷம் கழிச்சு தேடி ஓடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு டயர்டா இல்லையாடா? அறிவு கட்டவனுங்களா, என்னைய ஃபாலோ வேற பண்ணி வந்திருக்கீங்க, அந்த அளவுக்கு என்னைய வெறுக்கிறீங்களா? தலைய உங்களுக்கு என்ன எடுத்தே ஆகணுமா? உங்களையும் சரி கைடோவையும் சரி எல்லாத்தையுமே கொல்லாம விட மாட்டேன்டா. இப்ப இவங்களுக்கு இவனை பத்தியோ இல்ல கைடோவை பத்தியோ கவலை இல்ல. ஓடனோட கனவை நிறைவேற்றணும். அதாவது லேண்ட் ஆஃப் ஆனவை அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஓபன் பண்ணி விடணும். அது மட்டும் இல்லாம கொசுக்கி கிளானை சேர்ந்த அவரோட வாரிசு மட்டும்தான் இந்த லேண்ட் ஆஃப் ஆனவை ஆளணும், நீ எல்லாம் ஆளக்கூடாதா அப்படின்னு உடனே அவனுக்கு கடுப்பாயிரும். இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க திருந்த மாட்டீங்கல்ல? மாட்டோம்டா, நாங்கெல்லாம் திருந்தவே மாட்டோம்பா. ஆக்சுவலா ஓடன் இவங்க எல்லாத்திட்டையுமே கேட்டிருப்பாரு, உங்களுக்கு இந்த கண்ட்ரிய பிடிக்குமா? ஆமா பிடிக்கும். என்னோட ஆசை கனவு எல்லாத்தையுமே நீங்க நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா. கடனா திரும்பி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீர்வாரு. உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா இவங்க ஒரு விஷயத்த ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு மனசு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். எவ்வளவு நாளானாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி, அதை மட்டும் நீங்க விடக்கூடாது. உங்களோட கோல்ல நீங்க உறுதியா இருக்கணும். அப்படி இப்படின்னு அந்த நாட்டை பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கறதையும் இன்டைரக்டா சொல்லுவாரு. ஓடன் இப்படி நிறைய விஷயம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனாலதான் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அதே உறுதியோட இவங்க சண்டை நிக்கிறாங்க. சோ உன்ன மாதிரி முட்டா பாய்கிட்டெல்லாம் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க எங்களுக்கு டைம் இல்ல, வழிய விடு, நாங்க போகணும்னு சொன்னா பேசாம போயிட்டு வாடான்னு சொல்லி விட வேண்டியதானே. அவன் ஓடனை புடிச்சு வண்டியா திட்டிட்டு இருப்பான். அவனே செத்து போன ஒரு மாங்கா மண்டையன். அவன் சொன்னதை இன்ன வரைக்கும் பெரிய விஷயமா பேசி ஏன்டா ஏன் உசுர வாங்கிட்டு இருக்கீங்க? உங்களை கண்டாலே எனக்கு தகன்னு பத்திக்கிட்டு எரியுது. உங்க தலைய தனியா கழட்டி ஓரமா வைக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்க முடியாது. அதனால வாங்கடா, இன்னைக்கு நீங்களாம் நானும் பாத்துருவோம் அப்படின்ட்டு டிராகனா மாதிரி அவங்க கூட சண்டை போட ரெடி ஆயிட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா புள்ள போச்சு நீங்க என்கிட்ட வந்து மோதுவீங்க? நான் இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவோட ஷோகன்றா. நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன்? இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவை ஆளணும்னு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாம கொசுக்கி கிளான் ஆளுங்க என் கிளானை கொண்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கான ரிவெஞ்ச தான்டா நான் பண்ணேன். எனக்கு சொந்தமானது எல்லாத்தையுமே நான் மறுபடியும் திருப்பி எடுத்துக்கிட்டேன். அதுல என்னடா தப்புன்னு சொல்லியே அட்டாக் பண்ணுவான். இவங்களும் தாறுமாறா அவங்க ஸ்டைல அவனை போட்டு பொழந்து கட்டுவாங்கன்னு வைங்க. இப்ப வந்து அவன் ஷோகனாமா. அதனால ஒரு ஷோகன் முன்னாடி சிட்டிசன்ஸும் சரி, அந்த நாட்டை சேர்ந்த எந்த ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தலை குனிஞ்சு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இல்லன்னா அவங்க தலை கொய்யப்படும் அப்படின்னு தோணன்னு பேசிக்கிட்டே தான் சண்டை போடுவான். அந்த டைம் பாத்தீங்கன்னா கின்னோட கண்ணுல அப்படி ஒரு வெறி. இப்ப என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல வரியா? என்ன ஏன்டா அப்படி பாக்குற அப்படின்ட்டு இன்னுமே வெறியாகி கத்துவான். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஓடனும் இதே மாதிரி லுக் விட்டுருப்பாரு. அப்படி அவனை பாக்குறது அவனுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குது. அந்த கண்ணை இன்னும் அவனால மறக்க முடியல. என்னை அப்படி பார்க்காதன்னு கத்துவான். அந்த டைம் நம்ம கின்னு கத்திய வச்சு அவனை ஒரே ஓடு ரெண்டா போயிருவான். இதுக்கு மேல உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீ நேர நரகத்துக்கு போவில்ல, அங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்படி அவன் மாஸ்டரை வெட்டி போட்டு போனதை பார்த்த உடனே ஃபுக்குரோகுஜிக்கு செம்மையா கடுப்பாகுது. அப்போ ரைசோ பார்த்துட்டு, உன்னோட லாடுக்காண்டி நீ ரிவெஞ்ச் எடுக்க போறியா? பரவாயில்ல, என்னதான் அந்த ஒரோச்சி ஒரு கேவலமான பிறவியா இருந்தாலும் அவனுக்காக நீ கடைசி வரைக்கும் லாயலா இருந்த ஃபுக்குரோகுஜி அப்படின்ட்டு அவனை போய் இவன் பாராட்டி தள்ளிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா இவன் ஓடனுக்காண்டி சண்டை போட போறான். ஃபுக்குரோகுஜி
ஓரோச்சி பாத்தீங்கன்னா காண்டி சண்டை போட போறான். அப்படியே கட் பண்ணா மேல பாத்தீங்கன்னா டம்மு 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 டம்முன்னு அங்க இடம்லாம் பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்குது. என்னடானா அந்த கைடோ லூஃபியா தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் எல்லா அட்டாக்லயும் எஸ்கேப் ஆகி அவனை எப்படியாச்சும் பொளந்துடலான்னு கிட்டக்க போக ட்ரை பண்ணா தொட கூட முடியல. ஏதாச்சும் பண்ணி அடிச்சிடறான். இப்படியே இவங்க சண்டை கேப் விடாம போய்கிட்டே இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு இருந்த மத்தவனுங்க எல்லாம் என்ன இப்படி சண்டை போறானுங்கன்னு முழிப்பானுங்க. இதே மாதிரி இவனுங்க சண்டை போட்டானுங்கன்னா டெஃபினட்டா மொத்த கேசலுமே அழிஞ்சு போயிடும். அண்ட் ஆல்சோ மேல இருந்து கைடோ பண்ற ஒவ்வொரு அட்டாக்குமே கீழ் ஃப்ளோர் வரைக்கும் இம்பாக்ட் இருக்கும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்கி செதறி இருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் உடனே எல்லாத்துக்கும் லைட்டா பீதியாகும். ஐயோ லூஃபிக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு. இன்னும் உடனே அவனுக்கு எல்லாம் ஒன்னாகாது. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குது. நம்ம தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க போலான்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிடுவாங்க. அதே நேரம் இங்க கைடோக்கு சண்டை போட்டு அழுத்து போச்சு போல. என்னடா நீங்க இப்படியே லூசு மாதிரியே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நல்லா வெறித்தனமா சண்டை போடுங்க, என்ன பயன்படுத்துங்க, அப்பதான் சண்டை தாறுமாறா இருக்கும் அப்படி இப்படின்னு கைடோ இன்னும் சண்டைய வேற லெவல்ல எதிர்பார்க்கறான். அப்படி மட்டும் நீங்க பண்ணலனா இங்கே இப்படியே செத்து போயிருவீங்க மேன். இதுல வேற அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையுமே கைடோ எடுத்துருவானாமா. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ட்ரெஷர்னு எது கிடைச்சாலும் விட மாட்டான். பிக்மாமு இவங்கள விட மாட்டேன்பா, அவளுக்கு இவங்களோட தலை வேணுமாமா. அதாவது அடுத்து இவங்க பண்ண போற அட்டாக்ல நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே கொல்ல போறாங்களாம். இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருந்தவன லூஃபி கடுப்பாயி வாய மூடுறா. அண்டைய ஓ இஷ்டத்துக்கெல்லாம் முடிக்க முடியாது, அதை நாங்க தான் முடிவு பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீ ஒண்ணு வின் பண்ண போறது இல்ல, அடிக்க போற அடியில உன் பல்லுகள் எல்லாம் தெறிக்க போறா கைடோன்னு சொல்லிட்டு இப்பதான் என் பையன் கொஞ்சம் டெரரா லுக் விடுவான். சரி இதுக்கப்புறம் சண்டையில கைடோவோட மண்டை எப்படி உடைய போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.